தேர்தலில் வெற்றி பெற்ற 2.5 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் எனப்படும் நாடாளுமன்ற கட்டிடத்தின் உள்ளரங்கில் அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். முன்னதாக துணை அதிபராக ஜே.டி. வான்ஸ் பதவியேற்றார். இந்திய வம்சாவளியான அவரின் மனைவி உஷா பைபிளை கையில் பிடித்துக் கொள்ள அதனை தொட்டவாறே வான்ஸ் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். வழக்கமாக பதவியேற்பு அக்கட்டிடத்தின் வெளிமுற்றத்தில் தான் நடைபெறும். ஆனால் அமெரிக்காவில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு நிகழ்வதால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் பதவியேற்பு உள்ளரங்கில் நடைபெற்றது. Please raise your right hand and repeat after me. I, Donald John Trump, do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear. That I will faithfully execute. That I will faithfully execute. The office of President of the United States. The office of President of the United States. And will, to the best of my ability. And will, to the best of my ability. Preserve, protect, and defend. Preserve, protect, and defend. The Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. பதவி விலகிச் செல்லும் அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ், முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் உள்ளிட்டவர்களும் அதில் பங்கேற்றனர். உலக மகா கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்க், ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க், கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரும் அழைக்கப்பட்டிருந்தனர். பதவியேற்புக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ட்ரம்ப் தனது ஆட்சியின் கீழ் அமெரிக்காவின் பொற்காலம் திரும்பும் என சூளுரைத்தார். நவம்பர் 5 அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸை தோற்கடித்து ட்ரம்ப் 2வது முறையாக வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்துள்ளார். கிள்ளான் சுங்கை கப்பார் இண்டா தொழிற்பேட்டையில் உள்ள ரசாயன தொழிற்சாலை நேற்று தீப்பிடித்து சில வெடிப்புகளும் ஏற்பட்டன. நேற்று மாலை 4:30 மணிக்கு மேல் அது குறித்து தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. தொழிற்சாலை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டாங்கி லாரியும் வெடிப்பில் சேதமுற்றது. எனினும் அச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எரிவாயு கசிவு காரணமாக தீ ஏற்பட்டதாக நம்பப்பட்டாலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு வெடிப்பு ஏற்பட காரணமான ரசாயனத்தை கண்டறியும் பணிகளில் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கெடா யானில் லாரியிலிருந்து கழன்று உருண்டோடிய டயர் மோதி ஒரு ஆடவர் காலிலும் தொடையிலும் காயமடைந்தார். சுங்காய் டவுன் சிம்பாங் குவாலாவில் நேற்று மதியம் 1 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. நெல் உமிகளை ஏற்றிருந்த லாரியிலிருந்து திடீரென கழன்ற டயர் உருண்டோடி சாலையோரமாக புரோட்டோன் ஈஸ்வரா காரின் பின்னால் நின்றிருந்த அந்த நபரை மோதியிருக்கிறது. வேகமாக வந்த டயரை தடுப்பதற்குள் அல்லது தவிர்ப்பதற்குள் அது அவர் மீது மோதிவிட்டது போலீசாரின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. 45 வயது அவ்வாடவர் தற்போது சுங்கைப்பட்டாணி சுல்தான் அப்துல்ஹாலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வேளையில் லாரி ஓட்டுநருக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் விசாரணைக்காக அவர் கைதானார். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. ஸ்லாங்கூர் சுங்கை பசாரில் உடல் முழுவதையும் வெள்ளை பேண்டேஜ் துணியால் சுற்றி கொண்டு ஓர் உருவம் சாலையில் நடமாடிய வீடியோ வைரலாகி கவனத்தை ஈர்த்தது.
இரு கைகளையும் குறுக்குவாட்டில் நெஞ்சில் வைத்தவாறு சாலையின் நடுவே அந்த உருவம் நடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் திகைத்து நின்றனர். வீடியோ வைரலாக அது பேய் நடமாட்டமா என வலைத்தளவாசிகளும் பேசிக் கொண்டனர். பேண்டேஜை சுற்றிய விதத்தை பார்க்க விபத்தில் மோசமாக காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருப்பவர் போலும் இருந்தது. இந்நிலையில் தகவல் அறிந்த போலீஸ் வெள்ளை பேயாக நடமாடியவரை கைது செய்தது. 25 வயது அவ்வாடவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது. குடும்ப உறுப்பினரின் உதவியுடன் அவர் சபாபர்ணா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். ஈப்போவில் 6 வயது மகன் காயமடையும் அளவுக்கு அவனை சித்திரவதை செய்ததாக கூறி பாலர் பள்ளி ஆசிரியை ஒருவர் மீது தாய் ஒருவர் புகார் செய்துள்ளார். ஜிலப்பங் அருகேயுள்ள பாலர் பள்ளியில் படித்து வந்த மகனின் உடலில் காயங்கள் இருப்பதை செப்டம்பரில் தாம் முதலில் கண்டறிந்ததாக 42 வயதான ஐசா ஷால்சோல் என்பவர் கூறியிருக்கின்றார். ஆசிரியை தன் இடுப்பில் கிள்ளியதாகவும் தினமும் தலையிலேயே அடிப்பதாகவும் கூறி மகன் பள்ளிக்கு செல்ல மறுத்துள்ளான். இதையடுத்து மகனின் உடலில் காணப்பட்ட காயத்தழும்புகளை ஆதாரமாக பதிவு செய்து கொண்டு அவர் போலீஸ் புகார் செய்தார். பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி இலாக்காவிலும் புகார் செய்யப்பட்டது. அதன் பிறகு மகன் துன்புறுத்தப்படுவது நின்றிருக்கும் என தாய் நம்பிய நிலையில் டிசம்பரிலும் அவன் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என அடம் பிடித்துள்ளான். தலையில் தொடர்ந்து அடித்தது தெரிய வந்ததால் டிசம்பர் 10ஆம் தேதி போலீஸ் புகார் செய்ததாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாது குறிப்பிட்டார். பிரம்பால் அடிக்கப்பட்டதில் மகனின் கையில் காயமும் வீக்கமும் ஏற்பட்டதாக டிசம்பர் 14 மேலும் ஒரு புகார் செய்யப்பட்டது. பள்ளி நிர்வாகத்தை கேட்டால் மகனுக்கு படிப்பில் பிரச்சனை இருப்பதாகவும் வீட்டு பாடங்களை முடிப்பதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளியையே மாற்றிவிட்ட போதிலும் மகன் இன்னமும் பள்ளிக்கு செல்வதென்றாலே அலறுவதாக தாய் வருத்தத்துடன் கூறினார். ஆசிரியை அடித்தது அவனை மன அளவில் பாதித்துள்ளது. இதனால் மருத்துவமனையில் கூட அனுமதித்து விட்டோம். இது மற்ற பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே நடந்தவற்றை பகிர்வதாக பேராக் மாநில கிராக்கான் கட்சி ஏற்பாடு செய்த செய்தியாளர் சந்திப்பில் ஐசா இத்தகவலை வெளியிட்டார். இச்சம்பவம் போலீஸ் விசாரணையில் இருப்பதை ஈப்போ போலீஸ் உறுதிப்படுத்தியது. அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் மோசமான ஈ தொல்லையால் பாதிக்கப்பட்டதால் ஸ்லாங்கூர் கோலலங்கான் தஞ்சங் சப்பாட்டில் உள்ள ஒரு கோழி பண்ணை மூடப்படுகிறது. 3 முறை அபராதம் விதிக்கப்பட்டு விட்டதால் இனி அதனை மூடுவதை தவிர வழியில்லை என ஊராட்சி மற்றும் கலாச்சார துறைகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் புர்ஹான் அஹ்மத் ஷா கூறினார். கோழி பண்ணை நடத்துபவர்கள் குடியிருப்பாளர்களின் புகார்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். இதுதான் கதி என்றார் அவர். கோழி பண்ணையாளர்களுக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட முறையான மேலாண்மை நடைமுறைகள் குறித்து பயிற்சி அளித்துள்ளோம். ஆனால் விவசாயிகள் பழைய முறைகளுக்கே திரும்பியதால் இந்த ஈ தொல்லை ஏற்பட்டது என புர்ஹான் கூறினார். கால்நடை சேவைத்துறை, ஊராட்சி மன்றம், சுற்றுச்சூழல் துறை, மாவட்ட நில அலுவலகம், கோழி பண்ணையாளர்கள், சமூக பிரதிநிதி உள்ளிட்டோர் இதுகுறித்து ஏற்கனவே விவாதித்துள்ளனர். விதிமுறை மீறலுக்காக 3 முறை அபராதம் விதிக்கப்பட்ட பண்ணைகளை மூடுவதற்கு அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக புர்ஹான் தெரிவித்தார். தஞ்சோங் சப்பாட்டில் 104 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஈக்களுடனேயே வாழ்ந்து வருவதாக முன்னதாக செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அங்குள்ள கோழி பண்ணையே அந்த பிரச்சினைக்கு காரணம் என்றும், எனவே அது உடனடியாக மூடப்பட வேண்டும் என்றும் அந்த பகுதி வாழ் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர்.